அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்ன டிசிபி காலங்காத்தாலே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்னவா இருக்கும்? சார், சரத் சார், டே வாடா. உன்னதான் தேடுனேன், கரெக்டா வந்துட்டேன், வாடா. என்ன தேடுனியா? எதுக்கு? வாடா. ஹே நானா வந்து சிக்கிட்டேனா? காலங்காத்தாலே என்னாலலாம் முடியாதுப்பா. டே ஜீவா, ஒரு யோசனையில இருக்கேன், ஐடியா குடுறா. ஐடியாலாம் நிறைய அள்ளி கொடுப்பேன். ஆனா நீ எதை பத்தி கேக்குறேன்னு தெரியலையே. எல்லாம் நல்ல காரியத்தை பத்தி தான், வா. நல்ல காரியமா? டேய் சரத்து, என்னடா? என்ன சொல்லு. ரொம்ப ஆசைப்படாத. ஆசைப்பட்டுட்டாலும் டே ஜீவா, வேணிய டீச்சிங்க்கு கூட்டிட்டு போகணும்டா. அதான் ஃபர்ஸ்ட் எங்க கூட்டிட்டு போலான்னு யோசிக்கிறேன். டீச்சிங்கா? எதுக்குடா? அதாவது ஒரு சில விஷயத்த புரியாதவங்களுக்கு புரிய வைக்கணும். சரி, அதுக்கு வேணிய கூட்டிட்டு போனோம். போன இடத்துல அவ திக்கி திணறி ஏதாவது முடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன இடத்துல டீச்சிங் கொடுக்கணும்டா. அதை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இரு ஒரு நிமிஷம். என்னடா? நான் தான் ஐடியா மணி ஆச்சே, பொறு. வேணி, அவளை எதுக்குடா கூப்பிடுற? பொறுப்பா. வேணி. ஜீவானா, கூப்பிட்டீங்களா? டே பாக்குறத நிப்பாட்றா. ஏன்டா சும்மா எப்ப பாரு பார்த்தேன்னு கடுப்ப கிளப்பாதீங்கடா. வயிற்றுச்சலு லைட்டா உன்னை கொல்ல போறேன் பாரு. ஜீவானா, எதுக்கு கூப்பிட்டீங்க? சொல்லுடா, எதுக்கு கூப்பிட்ட? அது ஒன்னிலமா தங்கச்சி, சரத் உன்னை எங்கேயோ டீச்சிங்க்கு கூட்டிட்டு போறானா. நல்லா டீச் பண்றியான்னு அவனுக்கு தெரியணும். அதுக்காக. ஒருமா முழுசா சொல்லிக்கிறேன். சொல்லுங்கண்ணா. இப்ப எனக்கு ஒரு விஷயத்த தெரியலனா அத நீ எனக்கு எப்படி புரிய வைப்ப? டேய் பொருடா. ஏனி பேசுறதுல எனக்கு புரியணும். புரிஞ்சா சக்சஸ். எங்கனாலும் தைரியமா துணிஞ்சி அவளை டீச்சிங்க்கு கூட்டிட்டு போலாம். அப்படிங்கிற? அப்படியே தான்டா. ஆனா உங்களுக்கு என்ன நான் புரிய வைக்கணும்? ஏதாவது ஒண்ணு எனக்கு தெரியாதது. உங்களுக்கு என்ன தெரியாது? சிரிக்காத. வேணி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. வாயில விரல கொடுத்தா கடிக்க கூட தெரியாது. ஏய், நீ சொல்லி கொடு. ஐயா, கடிக்கவா? இல்ல, ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு எது நல்லா தெரியுமோ அத சொல்லி கொடு. அது உனக்கு எது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப நல்லா தெரியும்? எனக்கு டீ போட ரொம்ப பிடிக்குங்க. சூப்பரா போட்டு கொடுப்பேன். டீ போட தெரியுமா? டே அது எனக்கு தெரியாதுடா. தெரியாதுடா. வேணி, நீ சொல்லி கொடுமா. இங்க பாரு, நீ ஒன் டைம் சொல்றதுலே எனக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேண்ணா. கிச்சன்ல பால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப சொல்றத கேட்டு நீங்க அப்படியே செஞ்சு கொண்டு வரணும். இனி நீ கேப்ப எனக்கு டீச் பண்ணுமா? டே சிரிக்காத. டீ போடுறதுலாம் ரொம்ப பெரிய வேலை இல்ல. நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லி கொடுமா. ஓகேண்ணா. அப்போ சரத்து, குட் மார்னிங். ஜீவா, தூங்கு மூஞ்சி. காலங்கத்தால தூங்கி எழுந்ததும் தூக்கத்திலேயே நட. முகம்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு வர வேண்டியதானே? தண்ணி ஜில்லுன்னு இருக்குடா. தண்ணி ஜில்லுன்னு இருக்கா? அதான் முகம் கழுவல. ஏய், பிரஷ் பண்ணியா? வாய்க்குள்ள தண்ணி பட்டாலும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். அது உனக்கு அடுத்த சோம்பேறி. யாருக்கு? எனக்கு அடுத்த சோம்பேறி அவ. ஆமாண்டா. டே நான்லாம் முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகி இங்க பாரு, ஃபேன் சட்டையை கூட நீட்டா போட்டு வந்திருக்கேன். குளிக்காம தானே போட்டு வந்திருக்க? ஆமாண்டா சரத்து, பாரு இப்படியே குளிக்காமையா ஆபீஸ் போயிருவான். டே ஜீவா, இந்த மழை காலத்துல நீ செண்டு மட்டும் தானே யூஸ் பண்ற? செண்டா? அதான்டா, பாடி ஸ்ப்ரே. ஓய், பிச்சு போடுவேன். நான்லாம் யாருன்னு தெரியும்ல? தெரியும். குளிக்கிறதுக்கு மூக்கால அழுகுறவன் தானே? டே ஜீவா, பாரா, அவகிட்ட வாய் கொடுத்தா நீ தான் அசிங்கப்படுவேன்னு தெரியும். அப்புறம் ஏன்டா பேச்ச வளர்க்குற? டேய், அதுக்காக பேசாம கேட்டுட்டு நின்னு. நல்ல அண்ணன், நல்ல தங்கச்சி. ஏய் சரி, அதை விடுங்க. என்ன இங்க மீட்டிங் ஓடுது? காலங்காத்தால பரபரப்பா எல்லாரும் அவரார் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னடா வேணிய வேலை பார்க்க விடாம நின்னு பேச வச்சிட்டு இருக்கீங்க? அது ஒன்னிலடி சிந்தாமணி, வேணி படிச்ச படிப்பு வீணாக கூடாது. அதனால அவளை கொஞ்சம் டீச் பண்ண வைக்கலாமே நினைச்சேன். ஓகே. அதான் இப்ப இங்க டெமோ பார்க்க போறோம். யார வச்சு? நம்ம வீட்டோட சூப்பர் ஹீரோ. இந்த ஜீவாவை வச்சா? அவன் சூப்பர் ஹீரோன்னு சொன்னா நீ சிரிப்பியா? சரி விடுடா, அதெல்லாம் சொன்ன சிரிப்பு தான் வரும். சரி வேணி, சிந்து
டெமோ கிளாஸ் என்னது? எப்படி டீ போடுறதுங்கறத நான் சொல்லி கொடுக்க போறேன். ஜீவா அத கத்துக்கிட்டு டீ போட்டு கொண்டு வரணும். வாவ், சூப்பர் சூப்பர். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய், அங்க கவனிடா. தெரியும் தெரியும். நானும் பாக்குறேன். வேணி நீ ஆரம்பிமா. ஓகேண்ணா. அண்ணா, ஃபர்ஸ்ட் டீ போடுறதுக்கு பால், தேயிலை, அப்புறம் சுகர் இதெல்லாம் தேவை. பால், தேயிலை, சுகர் இந்த மூணு மட்டும் தானா? ஆமாண்ணா. ஓகேமா. அப்புறம் ஃபர்ஸ்ட் டீ சட்டி எடுத்துக்கோங்க. டீ சட்டியா? டீ சட்டி இருக்குமா? அதாவது நம்ம கோயில் பொங்கல் எல்லாம் டீ சட்டி எடுப்பாங்களே, அத சொல்றியா? அது எதுக்கு நான் எடுக்கணும்? ஆமாண்டா ஜீவா, டீ சட்டி எடுத்து தலையில வச்சுட்டு ஜிங்கிடி ஜிங்கிடின்னு ஆடு. ஏன்? ஜீவானா. ஆமா தங்கச்சி, ஈஸியா டீ போட சொல்லி கொடுமா. டீ சட்டிலாம் கை சுடும். ஐயோ அண்ணா, டீ சட்டில டீ பாத்திரம். ஓகேவா, புரியுதா? டீ பாத்திரம். ஓகே, டீ பாத்திரத்தை எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு ஐயோ கிச்சனுக்குள்ள போணுமா? அண்ணா, எடுத்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. இமேஜினேஷன். ஓகே ஓகே ஓகேமா. ட்ராயிங் டீ பாத்திரம். அது என்னடா ட்ராயிங்? டீ பாத்திரம் பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம்டா. ஓகே ஓகே. கண்டினியூ. இப்போ அந்த டீ பாத்திரத்துல இருக்கிற பாலை ஊத்தணும். ஊத்திடுறேன். டேய் போதும்டா, ஒருடா எல்லா பாலையும் ஊத்திக்கிறேன். ஐயோ வேணி. என்னண்ணா, என்னாச்சு? பாத்திரம் நிறைஞ்சிருச்சு, இனி ஊத்துனா பால் கொட்டிடும். டேய். அண்ணா, பாத்திரம் நிறையற அளவுக்கு எதுக்கு ஊத்துறீங்க? நீ தானமா பாலை ஊத்துன்னு சொன்ன. ஊத்துன்னு சொன்னா எல்லாத்தையும் ஊத்திடுவீங்களா? இப்போ உங்க ஒரு ஆளுக்கு மட்டும் தானே டீ போட போறீங்க? ஆமா ஆமா. டேய் எருமை, எனக்கு இந்த சிந்தாமணிக்கு சேர்த்து 2 டீமா. அப்பனா 2 கிளாஸ் பால் மட்டும் ஊத்துங்க. ஒரு நிமிஷம் வெயிட்மா. எதுக்குண்ணா? பாத்திரம் ஃபுல்லா பால் ஊத்திட்டேலமா, அதை எடுத்துட்டு 2 கிளாஸ் அளவா ஊத்திக்கிறேன். என்னென்னலாம் பண்றேன் பாருங்க. இன்னைக்கு என்னதான் பண்றாங்கன்னு பாத்துருவோம். அச்சோ, சரி ஓகேண்ணா, அளந்து ஊத்துங்க. ஓகே ஓகே. என்னடா சொர்றன இப்ப ட்ருங்கற? அது ஒண்ணு இல்ல, அப்பத பாலை ஊத்துனேன், இப்ப பாலை ரிட்டர்ன் எடுக்கிறேன். ஓ, அதான் டிஃபரண்ட் வாய்ஸா? எஸ் 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 எஸ். ஜீவானா, பாலை ஊத்தியாச்சா? இருமா. 1 2 டம்ளர் ஊத்திட்டேமா. ஓகேண்ணா. 2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் தேயிலை போடுங்க. 1 ஸ்பூனா? இதோ டக். என்னடா அது டொக்கு? 1 ஸ்பூன் தேயிலை போட்டேன்டா. ஓகே சூப்பர்ண்ணா. ஒரு நிமிஷம். ஏய் ஏண்டா? சிந்தாமணி இருடி. டேய், 1 ஸ்பூன் தேயிலை மட்டும் போட்டியா இல்ல ஸ்பூனோட உள்ள சேர்த்து போட்டியா? டேய் லூசு, 1 ஸ்பூன் தேயிலைனா தேயிலையாலே அப்படியே ஸ்பூனோட போட்டணும். டேய், ஏண்டா எல்லாருமே சிரிக்கிறீங்க? ஊற வச்ச அறிவாளி, ஸ்பூன் எடுத்து வெளியே போடுறா. தேயிலை மட்டும் போட்டா போதும். அதெல்லாம் இல்ல, தப்பு. வேணி, நான் பண்ணதானே கரெக்ட்? ஐயோ தப்புண்ணா. ஸ்பூன் எடுத்து வெளியே வைங்க. ஓகே. என்னமா வேணி, சொல்லி கொடுக்கும் போது தெளிவா சொல்லி கொடுக்க வேண்டாமா? சாரிடா, இனி தெளிவா சொல்லி கொடுக்க. இட்ஸ் ஓகே. என்னடா பண்ற? அது ஒண்ணு இல்லடா, டீஸ்பூனை கஷ்டப்பட்டு எடுத்து வெளியே வச்சிட்டேன். ஓகே ஓகேடா. வேணி, அப்புறம் 2 டம்ளர் டீக்கு 2 ஸ்பூன் சக்கரை போடுங்க. அண்ணா, ஸ்பூனை உள்ள போடக்கூடாது. ஸ்பூன்ல சக்கரை அள்ளி சக்கரையை மட்டும் உள்ள போடுங்க. ஓகேமா, இப்படிதான் தெளிவா டீச் பண்ணணும். ரொம்ப தெளிவு. சரி சக்கரையை போடு, மறந்துடாத. சிந்தாமணி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. இரு, அள்ளி போட்டுறேன். 2 ஸ்பூனா? போட்டேன்டா. போட்டீங்களா? அவ்வளவுதான். அடுப்பு ஆன் பண்ணி டீயை கொதிக்க விடுங்க. ஓகேமா. ஒரு நிமிஷம், அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஏய் என்னடா? ஃபயர்மா, ஃபயர். குபீர்னு தானே வரும். நல்லா வந்துச்சு. சரிடா, ஃபயர் வந்ததெல்லாம் போதும். டீயை கொதிக்க வை. வெஸ்டே. அவ்வளவுதானா? டீ நல்லா கொதிச்சதும் ஒரு வடிகட்டி எடுத்து நல்ல டீயை இருத்து அப்படியே 2 ஆத்து நொர பொங்க ஆத்தி எடுத்துட்டு வந்து குடிச்சிட வேண்டியதா. சூப்பர்மா. வேணி, ஒரு நிமிஷம். என்னண்ணா? டீ இன்னும் கொதிக்கவே இல்லையேமா. ஏனா, அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கல? அடுப்பு ஆன் பண்ணி அது ஒரு பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா டீ தான் கொதிக்கல. ஏனா, டீ பாத்திரம் எங்க இருக்கு? அது என்கிட்டதான். ஐயோ அண்ணா, அடுப்புல வச்சீங்களா? இல்லமா, நீ அடுப்ப ஆன் பண்ண மட்டும் தானே சொன்ன. டேய் ஒழுங்கா டீச் பண்ண சொல்றா. அடுப்ப ஆன் பண்ணணும் மட்டும் தான் சொன்னாங்க. டீ பாத்திரத்தை தூக்கி அந்த தீயில வைன்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்பனா நான் எப்படி வைப்பேன்? சரியில்லடா, சரியே இல்ல. சரி ஓகேண்ணா, சாரி. டீ பாத்திரத்தை எடுத்து அடுப்பு எரியுதுல திக்கு திக்குன்னு அதுல வைங்க. இதோமா. டப் வச்சிட்டியா? கரெக்டா வச்சிரல.
ஓகேண்ணா வெயிட் பண்ணுங்க. டீ நல்லா பொங்கி அப்புறம் டப்ப டப்ப டப்பன்னு கொதிக்கும். அதுக்கப்புறம் வடிகட்டியை வச்சு இருத்து நல்லா நுர பொங்க ஆத்தி கொண்டுட்டு வாங்க. ஓகேமா சூப்பர். போடா இப்ப போய் கிச்சன்ல பால் எடுத்து டீ போட்டு வா. டீயா? என்னது டீயாவா? டேய் ஏய் இருடா, நுர பொங்க ஆத்தணும். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கேடா, டீச்சிங் இன்னும் முடியல. அவ்வளவுதானா? இதை மட்டும் நீங்க செய்யுங்க. வேணி டீ போட்டா மட்டும் போதுமா? அதுல பிஸ்கட் அப்படியே லைட்டா உள்ள உடைஞ்சு விழுகாம பட்டும் படாம முக்கி அதை அப்படியே வெது வெதுன்னு சூடுல முழுங்கி அதுக்கப்புறம் இந்த டீயை ஒவ்வொரு சிப் குடிச்சு அதெல்லாம் சொல்லி கொடுமா. ஜீவானா அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டியல, சொல்றதுலே தெரியுது நீங்க எப்பேற்பட்ட சாப்பாட்டு பேர் வழின்னு. சாப்பாட்டு பேர் வழியா? ஆமாண்ணா. ஏய் என்னடா சிரிக்கிறீங்க? அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்லடா. நீ போடா போய் கிச்சன்ல டீ போட்டு கொண்டு வா. அதுக்குதான் இருக்காளே நம்ம சிந்தாமணி. ஓய் இவ்வளவு நேரம் வேணி சொன்னதை கேட்டேல? ஓ கேட்டேனே. போய் டீ போட்டு கொண்டு வா. டேய் ஜீவா, எனக்கு வேணி சொன்னதெல்லாம் சூப்பரா புரிஞ்சது. சரத்து அது மாதிரி வேணியோட டீச்சிங் சூப்பர். நீ வேணி எங்கனாலும் டீச் பண்ண கூட்டிட்டு போலாம். உன்னோட பேரை காப்பாத்துவாடா. அப்படிங்கிற? சரி ஓகே போய் டீ போட்டு கொண்டு வா. என்னோட பொசுக்கன் டீ போட்டு கொண்டு வான்ட்ட? கத்துக்கிட்டேல? கத்துக்கிட்டேன், எல்லாம் ஓகே தான். ஆனா அந்த பால் தான்டா ஒரு டவுட். பால்ல டவுட்டா? என்னடி? பால்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள அம்மா ஒரு பாத்திரம் நிறைய ஊத்தி வச்சிருப்பாங்களே அதானே? அது இட்லி மாவுமா? என்ன இட்லி மாவா? அதுக்கு எதுக்கடி ஆச்சரியப்படுற? அது வெள்ளை கலர்ல இருக்கும்டா. நீ எல்லாம் கட்டிக்க போற வீட்ல ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப சந்தோஷம். போங்க நீங்க ரூமுக்கு போங்க, டீ காஃபி எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். தேங்க் யூ. வேணி சொல்லு சிந்து, இப்ப நீ சொல்லி கொடுத்தத வச்சு இதுக்கு ரெண்டும் டீ போட்டு குடிக்கட்டும். நீ கஷ்டப்படாத, வா நாம ரெண்டு பேரும் போலாம். அது ஐய வா. ஏய் குப்புன்னு அடுப்ப பத்த வச்சேல, அதுல போய் டீய போடு. டேய் சரத்து, அவன் போட்டு கொடுக்கறத நீ குடி. ஏனி நீ வா, அம்மா ரெண்டு பேரும் நல்ல டீ சாப்பிட அம்மா கடைக்கு போலாம். அம்மா கடையா? அதான் வைஷு அம்மா சாலா அம்மா. சரி சிந்து. வேணி சொல்லு சரத்து. ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் எப்போ டைம் இருக்கோ அப்ப வரேன். உனக்கு அதுக்கு முன்னே கால் பண்ணிடுறேன், கிளம்பிடு. ஒரு இடத்துக்கு டீச்சிங் பண்ண கூட்டிட்டு போறேன். நீ பேசுறத பாத்துட்டு அதுக்கப்புறம் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அத உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். சரி சரத்து. கால் பண்ணது ரெடியா இருப்பேல? அதெல்லாம் எப்பவோ ரெடி. ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா திட்டுவான். வா நாம போலாம். இது வேறயா? என்ன பண்ண, இங்களா சுத்துறவனுக்கு தான் இந்த கஷ்டம் தெரியும். அடச்சி துப்பியாவது எனக்கு அறிவு வருதான்னு பாப்போம். ஜீவா என் நிலைமை. நீங்க ஸ்டேஷன்ல இருந்து வரதுக்கு முன்ன கால் பண்ணுங்க, நான் ரெடியா இருக்கேன். சரிமா. அப்புறம் டூருக்கு பிளான் பண்ணிருக்கோம், தெரியும்ல? தெரியும், அம்மா சொன்னாங்க. நாளைக்கு காலையில எல்லாரும் போறோம். டேய் ஜீவா இருக்கேன்டா, இன்னும் போல. அது எனக்கு தெரியும்டா. சரி சொல்லு. நாளைக்கு நீங்க எல்லாம் ஆபீஸ் லீவுடா. அப்பாட்ட பேசியாச்சு, சொன்னாங்களா? டேய் சரத்து, என்கிட்ட சொன்னாங்க நாளைக்கு நானும் காலேஜ் லீவே. சரிதாண்டி. டேய் நல்லா தோப்பு பக்கமா போலாம். தோப்பா? ஹே அப்பா மாலுக்கு போலான்னு சொன்னாங்க. டேய் சரத்து, அடிக்கடி மாலுக்குலாம் போறதாண்டா. சிந்து சொன்ன மாதிரி தோப்பு, வயக்காடு, அப்புறம் இந்த குளம், அந்த மாதிரி ஒரு நாள் ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு வரலாம்டா. சரிதான், அடிக்கிற மலைக்கு இயற்கையா போலான்னு நினைக்கிறீங்க? எஸ். சரி ஜீவா, நம்ம ஊரை சுத்தி எந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு பாரு. திடீர்னு காற்றாற்று வெள்ளம் வந்துடக்கூடாதுடா. ஏன்னா அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருக்கு, பார்த்து இடத்த சூஸ் பண்ணு. நாளைக்கு காலையில எல்லாரும் கிளம்புறோம். ராம்ஷ்வானி கிட்டே நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறா, நான் பாக்குறேன். சிந்தாமணி போடி, சீக்கிரம் காலேஜ் கிளம்பு. லேட் பண்ணேன்னா விட்டுட்டு போயிடுவேன். அப்படி விட்டுட்டு போவ? போடி. போறேன்டா, சீக்கிரம் கிளம்பி வாரேன். சரிடா, நானும் போய் டீ மட்டும் போட்டுறாத. பயந்துடாதடா, போட்டு கொடுக்க மாட்டேன். போ ஆபீஸ் கிளம்பு. வேணி ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் முன்னவா. ஏன் முன்னாடி வாமா. சொல்லு சரத். இல்ல நாளைக்கு நம்ம குடும்பத்தோட அவுட்டிங் போயிட்டு வந்ததும் நம்ம கொங்கங்குளம் கிளம்புற மாதிரி இருக்கும். கொங்கங்குளம் கிளம்புறோமா? ஆமா வேணி. சக்கரவர்த்தி சாரும் வாரேன் இருக்காங்க. அங்கேயே ஒரு வாரம் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வாரமா? மேக்ஸிமம் ஒரு வாரம் சொல்றேன், ஆனா எப்படின்னு தெரியல. அங்க போயிட்டு பாத்துக்கலாம். கருப்பி. ஹாய் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் கருப்பி. இன்னும் 2 நாள் உங்க கிராமத்துக்கு போலாமா? கிராமத்துக்கா? நீயும் வாரியா? தாராளமா வரேன். இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே கருப்பி, நீயும் கிளம்பிடு. உனக்காக தான் வேணி. தனியா வர மாதிரி நீ ஃபீல் பண்ணவேல. கருப்பி இருந்தா உனக்கு துணையா இருக்கும். 2 பேரும் கிளம்பிருங்க. தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்பா மட்டும் நான் சொல்லிடுறேன். சரி சரத்து. சரி ஓகே, ஸ்டேஷனுக்கு லேட் ஆகிடும், நான் கிளம்புறேன்.
என்னடி? சரிதான் சரிதான். இந்த சரத்து சார் தான் உன் பின்னாடி சுத்துவான்னு பார்த்தா நானும் பார்த்துட்டு இருக்கேன். நீ என்னடி அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஏய் அடிச்சேனா? ஏன்டி இப்படி பேசுற? எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டியா? சரத் சார் போகும்போதுலயும் வரும்போதுலயும் யாரோ ஒரு மாதிரி பாக்குறதே. ஏய் தப்பா பேசாதடி. நாம இங்க வந்து இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு சரத் தான் காரணம். அதுக்கு நன்றி செலுத்தும் விதமா? நன்றி செலுத்தும் விதமாவா? ஆமாடி, கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஒட்டிச்சேனா? அறிவில்லாம பேசாத. அவர் எங்க நாம எங்க? இந்த வீட்ல இருக்கவங்களுக்காக நம்மளோட அடிப்படையை மறந்துடாத. நாம எப்பவும் ஒண்ணு இல்லாதவங்க தான். ஒரு விஷயத்த சும்மா ஆசைப்பட்டுக்கலாம் நினைச்சுக்கலாம். நான் அதெல்லாம் நடக்கும் நினைக்கவே கூடாது. போடி போய் வேலையை பாரு. ஏ வேணி போடின்னு சொன்னேன். சரிதான். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எதா இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. ஏய் போடி. கருப்பி ஒரு நிமிஷத்துல ஒரு மாதிரி பேசிட்டா. கொங்கங்குளம் போறோம். அண்ணத்தாயம்மாவை பார்க்கலாம். நம்ம வீட்டை பார்க்கலாம். அப்புறம் அந்த ஊர் தலைவன். டேய் வாரேண்டா, சீக்கிரம் உன்னை பார்க்க வாரேன். என்னையும் என் அம்மாவையும் எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தின. என் அம்மா இல்லாததுக்கு காரணமும் நீதான். வாரேன் வாரேன், வந்து உன் முன்ன நிக்கிறேன். என்ன உன் பார்வையாலே கொன்றிருக்க. அவ்வளவு மோசமான பார்வை, அதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கறேன்டா. அதை விட உன் நினப்புக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஆமா நீயும் என் கூடயே வா. அந்த ஊர் தலைவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, அதுக்கெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து திருப்பி பதிலடி கொடுத்துட்டு வரலாம். கண்டிப்பா கொடுத்துட்டு வரலாம். கரெக்ட் கரெக்ட் மீனோ. அதான் அந்த மெயில் தான். அதை சென்ட் பண்ணு. ஓகே ஓகே. டேய் எம்ஆர்எஸ் கம்பெனிக்குடா. மாத்தி சென்ட் பண்ணிராத. என்னடா? திரு ஃபர்ஸ்ட் மெயில செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, செக் பண்ணு. என்ன மேடம் ரொம்ப நேரமா நிக்கிறீங்க? மேடமா? திரு என் பக்கத்துல யாரும் நிக்கலையே. உன்னை யாரா சொன்னா? மெயில செக் பண்றா. ஓகே ஓகே. மேடம் நீங்க சொல்லுங்க. பேர் என்னடா? விஸ்வா. விஸ்வாவா? டேய் விஸ்வான் பேர் வச்சிருக்காங்க, அப்புறம் மேடம்ங்கற. அது சாரா? டேய் உன்னை கொல்ல போறேன். மெயில உள்ள பேரை சொன்னேன்டா. ஓ மெயில்ல உள்ள பேரா? அங்க வேலையை பாடுறா. நான் இங்க வாசுகி கிட்ட பேசுறேன். தங்கச்சி கிட்ட பேசுறியா? அப்படி சொல்லு. மேடம்னா என் பக்கத்துல எந்த மேடம் இருக்காங்க நான் பாக்குறேன். ஒன்னும் பாக்காத. சரி இங்க பாரு, மெயில செக் பண்ணி சென்ட் பண்ணிட்டு வீட்ல அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோ. காலையில சீக்கிரம் எழுந்து ஊருக்கு கிளம்பிடு. ஓகே திரு. டேய் நாளைக்கு காலைல போனேன்னா நீ நைட்டு தான் கிளம்பி வருவ. எது தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் திரு. நீ உனக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு. தங்கச்சிக்கும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு போறேன். நீ போயிட்டு வாப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிடா. சரி காலை கட் பண்ணவா? டேய் அடிக்கிற குளிருக்கு இழுத்து போத்தி தூங்கிறாதரா. முக்கியமான மீட்டிங். ஓகே திரு, நான் பாத்துக்கிறேன். திரு அப்புறம் நான் காலையில போனதுல இருந்து மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு நான் கால் பண்ண முடியாது. நீ கால் பண்ணாலும் நான் சைலண்ட்ல தான் போன் போட்டிருப்பேன். மீட்டிங்லாம் முடிஞ்சதும் நான் ஈவினிங் உனக்கு கால் பண்றேன். ஓகேடா ஓகே. சரி திரு, வச்சிடுறேன். என்னங்க வாசுகி இவ்வளவு நேரம் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. இல்லங்க, இவ்வளவு நேரம் உட்காந்து முதுகெல்லாம் வலிக்குது. அதான் கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கலாம், அப்படியே நடக்கலாம் நடந்து வந்தேன். இது வரையா? உட்கார்ந்தாலும் பிரச்சனையா? சரிதான், எல்லா கஷ்டத்தையும் சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு கஷ்டம்? என்னங்க சொல்லுங்க. இல்ல வினோனா எங்க ஊருக்கு போறாங்களா? ஆமா வாசுகி, நாளைக்கு காலைல அவன் கிளம்புனானா நைட்டு தான் வருவான். ஒரு முக்கியமான மீட்டிங் பக்கத்து ஊர்ல தான். ஓ அப்படியா? ஏதாவது தேவையா நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன்னு சொல்றான். அண்ணன் கிட்ட ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? பார்த்து கவனமா போயிட்டு வர சொல்லுங்க. சரிதான், தங்கச்சியா உங்க கடமையை கரெக்டா செய்றீங்க. என்னங்க அங்க போனதுக்கு அப்புறம் அங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்ன அப்பலாம் கால் பண்ண சொல்லுங்க. இல்லங்க வாசுகி, அங்க போனதுமே போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், இல்ல சைலண்ட்ல போடணும். நம்ம கம்பெனியோட முக்கியமான மீட்டிங். எப்பவுமே வருஷம் வினோ தான் போவான். ஓ அப்படியா? ஆமா வாசுகி, ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டிங். எல்லாரோட கம்பெனியோட பேசணும். அவங்களோட ப்ராடக்ட் பத்தி, நம்ம ப்ராடக்ட் பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். காலையில ஒரு 8 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சுச்சுன்னா நைட் 8 மணி ஆயிடும். அது வரைக்கும் டைம் கிடைக்க மாத்திரம் அவசரமா சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம். மிச்சப்படி நமக்கு கால் பண்ணவோ மெசேஜ் பண்ணவோ எதுவுமே முடியாது. ஓ ஓகேங்க, சரிங்க, பார்த்து போயிட்டு வர சொல்லுங்க. அதெல்லாம் போயிட்டு வந்துருவாங்க, வருஷம் போயிட்டு வர்றதானே. ஓகேங்க. சரி நடக்க போறீங்களா? ஆமாங்க, நடக்கலாமான்னு பாக்குறேன். சரி ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. இன்னும் கொஞ்சோண்டு வேலை தான், கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். எங்கங்க? உங்க கை பிடிக்கங்க. என்னங்க? நீங்க நடக்கும்போது சப்போர்ட்டுக்கு நான் கை பிடிச்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆமாங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் உட்காருங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லங்க, இப்படி நிக்கிறதா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க ஒர்க் பாருங்க, அவசரம் இல்ல. நீங்க வந்ததுமே நான் நடக்கிறேன். சரி ஓகேங்க, கால் வலிச்சதுன்னா உட்காந்துக்கோங்க. சரிங்க. என்னங்க வாசுகி, அப்பா அம்மா பேசுனாங்களா? வாசுகி சொல்லுங்க. அப்பா அம்மா பேசுனாங்களான்னு கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாங்க பேசுனாங்க.
அப்பா அம்மா மரியக்கா சிந்து எல்லார்கிட்டயுமே பேசினேன். எனக்கு வாசுகி அவங்க கிட்ட டெய்லி தான் மணிக்கணக்கா பேசுறீங்களே, நான் கேட்டது உங்க அப்பா அம்மாட்ட. அவங்க நேத்து நைட்டு பேசினாங்கங்க. வாவ் சூப்பர்ங்க. உங்க அண்ணன்? இல்லங்க பேசவே இல்ல. வாட்ஸ்அப்ல மட்டும் அப்பப்போ மெசேஜ் பண்றான். சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, காலேஜ் போனியா, அந்த மாதிரி. இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. விடுங்கங்க, போக போக சரியா போகும். ஓகேங்க, ஒரு வழியா முடிச்சாச்சு. சரி வாங்க போலாமா? என்னங்க? சொல்லுங்க. பக்கத்துல ஒரு கார்டன் இருக்குல, அங்க நடக்கலாமா? வாங்குங்க போலாம். என்ன நம்ம ஆந்த கண்ணிய காணோம், எங்க போனா? வீடு ஃபுல்லா தேடியாச்சு, வீட்டுக்கு பின்னாடி வந்து தேடிட்டேன், எங்க போனா? சுபா, சுபா. இது யாரு புதுசா? நமக்கு தெரியாம நம்ம வீட்டுல ஒரு பையனா? டேய் டேய் தம்பி, டேய் தம்பி. ஐய பாவம், இந்த தம்பிக்கு காது கேட்காது போல, பக்கத்துல வந்துதான் கூப்பிடணும் போல. டேய் பையா. பையனா? யாரு? ஆந்த கனி, ஏன் பையனா மாறிட்ட? கொஞ்ச நாள் பையனா இருக்கணும்னு ஆசை, அதான் மாறிட்டேன். ஐயோ என்னாச்சு? நீ பையனா மாறிட்டா, அப்படா நான் பொண்ணா மாறணுமா? நீ எதுக்குடா பொண்ணா மாற போற? ஏய் நீ பையனா மாறிட்டா புருஷன், அப்புறம் நானும் புருஷனா இருந்தா நான் பொண்ணா மாறி பொண்டாட்டி ஆயிடுறேன். ஏன்டா சாவடிக்கிற? சுபாக்கனு, இதெல்லாம் தப்புமா? திடீர்னு பையனு. ஐயோடா கொல்லாதடா. நாளைக்கு நாம எல்லாம் சேர்ந்து டூர் போறோம்ல, அதுக்கு எந்த ட்ரெஸ் போடலாம் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கேன். ட்ரையலா? இந்த ட்ரெஸ் ஓகேவா? எனக்கு நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, ஆனா கிராப்பு மண்டைக்கு அதுக்கும் பையன் மாதிரியே இருக்கு. இருந்துட்டு போட்டுடா, கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஸ்டைலா மாசா பையனா சுத்துறேன். சரிதான். என்னடா காட்டேருமா? ஒண்ணு இல்லம்மா, நீ ட்ரையல் பாரு, நான் போறேன். எங்க போற? ஒர்க் முடிஞ்சதா? ஓ முடிஞ்சதே. சரி அப்பனா நீ சொல்லு. என்ன சொல்லணும்? நாளைக்கு நம்ம அவுட்டிங் போறதுக்கு எந்த ட்ரெஸ் போட்டு போலாம்? இந்த ஃபேன் சட்டே ஓகே தான், நல்லா தான் இருக்கு, போட்டு வா. ஓகே தான்டா, ஆனா ஃபேமிலியா போறோம், நம்ம ரெண்டு பேர் தனியா போனா ஓகே. ஃபேமிலியா போகும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டா போட்டு போனா. நீ சொல்றது சரிதான். அப்பனா சுடி போட்டுக்கறியா? சுடியா? ஏமா? டேய் சுடி நார்மல் காட்டன் கிளாத்தே என்கிட்ட இல்ல. அம்மா எடுத்தது ஃபுல்லா சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு எடுத்துட்டாங்க. அம்மா அவுட்டிங் போறது தோப்புக்குள்ள, அங்க அந்த Dress நல்லாவா இருக்கும்? ஆமா ஆமா. சுபாக்கனு பேசாம சாரி கட்டிரு, சாரி உனக்கு அம்முட்டு அழகா இருக்கும். கரெக்டாடா, ஆனா சாரி. ஐயோ இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாளா? சக்தி. சொல்லுமா. சாரி ஓகே தான், ஆனா அங்க தண்ணி எல்லாம் ஓடுமா? இங்க பாரு, தோப்புக்குள்ள பம்பு செட் எல்லாம் இருக்குமா, அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஆறுலாம் இருக்காண்டா. தண்ணி ஓடும்போது குளிக்காம இருக்க முடியுமா? சாரி கட்டிட்டு எப்படிடா குளிக்கிறது? உன்னை எதுக்கு தேடி வந்தேன்னு இப்ப தோணுதுடி. என்ன சக்தி? ஒண்ணு இல்லம்மா. அப்பனா எந்த ட்ரெஸ்? சுபாக்கனே பேசாம நைட்டி எடுத்து போட்டுக்கோ. நைட்டியா? கூறகட்டவனே, அறிவு இருக்காடா? அவுட்டிங் போறோம் நைட்டி போட்டுக்கோங்கற. ஏய் நீ தானடி குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும்னா? அதுக்கு ஓகே, அதுக்காக நைட்டி போட்டுட்டே எங்க இருந்து போக முடியுமா? என்னடா? இல்லடி இப்பவே கண்ணை கட்டுது. சக்தி. சரி ஓகே, இங்க பாரு, காலையில இங்க இருந்து கிளம்பும் முதல்ல சாரி கட்டிக்கோ, அங்க போய் சுத்தி பார்க்கும் போது நைட்டி மாத்திக்கோ. நைட்டி மாத்திரக்கு நீ அங்க ரூமா கட்டி வச்சிருக்க? ஏய் நம்ம கார்ல மாத்திக்கோடி. அதெல்லாம் செட் ஆகாது. இங்க இருந்து போகும்போது எந்த Dressோ வரும்போது அதே Dress தான். அங்க குளிச்சிட்டு Dress மாத்த? இப்பதானே கேட்டேன், அங்கனா நீ ரூம் கட்டி வச்சிருக்கியா? இல்ல. அப்பனா அப்படியே காத்து வாக்குல காயட்டும், அப்படியே இருந்துக்கணும். உங்களெல்லாம் அவுட்டிங் கூட்டு போனோம்னு எங்க அப்பா நினைச்சாரு பத்தியா, அவரை சொல்லணும். என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நீ எந்த ட்ரெஸ்ன்னு ஒவ்வொன்னா போட்டு ட்ரையல் பாரு, அப்புறம் வந்து நான் முடிவு பண்றேன். சரி ஓகேடா. அத்தாடி தப்பிச்சேன். சக்தி. என்னம்மா? போகும்போது எங்க அம்மா வர சொல்லிட்டு போ. மாட்டிச்சுடா மரகதம். ஏய் இதோ உடனே சிக்க வைக்கிறதுல நான்லாம் சிறுத்தையாக்கும். எதுக்கு இப்ப இந்த டயலாக்? அது 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 டயலாக் இல்லம்மா, சும்மா சொல்லி பார்த்தேன். இரு உங்க அம்மா வர சொல்றேன். போடா. சக்தி, பொண்ணுங்க கிட்ட எந்த விஷயத்தினாலும் மாட்டலாம், இந்த Dress விஷயத்துல மாட்டிடவே கூடாது. ஏன்னா கோடி ரூபாய்க்கு Dress எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் அதுலயே ஏதாவது ஒரு குறை இருக்கும், மனசு திருப்தி அடையாது. என்னடா மைண்ட் வைஸ்ல என்னமா பேசுற? இல்லையே. இல்லையா? இல்லவே இல்லம்மா. நிஜமா இல்லையா? உங்க அம்மா மேல சத்தியமா ஒண்ணுமே இல்ல. டேய் எருமை, அம்மா மேல எதுக்குடா சத்தியம் பண்ற? ஏன்னா நான் சொல்வதெல்லாம் போய்.
என்னது பொய்யா? வர வர கொஞ்சம் கூட பொறுப்பில்ல. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வாரியாமா? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ட்ரிப்பு போலான்னு பிளான் பண்ணிருக்கு. கல்யாணம் முடிஞ்சதும் போற ட்ரிப். என்ன ஃபேமிலி மொத்தமும் போறோம். நானும் சிவானியும் தனியா போறது ஒரு ஜாலினா, இப்படி மொத்த ஃபேமிலியோட போறது அது ஒரு ஜாலி. ஆனாலும் இதெல்லாம் புதுசா இருக்கு. முந்தி நானும் அப்பா மட்டும்தான், எங்க போனாலும் நாங்க 2 பேர் தான். ஆனா இப்போ நம்மள சுத்தி ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. எல்லாம் சிவானியால கிடைச்சது. ஆனாலும் இந்த கழுத வாராளான்னு பாரு. ராம், ஓய், என்ன இவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரமா ஒரு மனுஷன் வெயிட் பண்றது? அது ஒண்ணு இல்ல ராம், நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புறோம்ல, ஆ, அதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருந்தோம். பேக் பண்ணிட்டு இருந்தோமா? நானும் அப்பாவும். அது ஏன் என்னையும் கூப்பிட வேண்டியதானே? யாரா? நான் மட்டும் ரூம்ல தனியா உட்காந்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ, நீயா வரணும்? நான் கூப்பிடுவாங்களாக்கும். என்ன? ஒண்ணு இல்லையே. ராம், சொல்லுமா. நாளைக்கு நாளைக்கு நம்ம 2 பேரும் நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறோம் ராம். ஹனிமூனா? என்னம்மா சொல்ற? என்கிட்ட சொல்லாம எப்படி? ராம், அப்பவே சொன்னேன்ல. என்ன சொன்ன? எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போறோம்னு. சரிதான், எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போறது வேற, நம்ம 2 பேரும் ஹனிமூன் போறது வேற. ஐயோ இருக்கட்டும் ராம், கல்யாணம் முடிஞ்சனா ஃபர்ஸ்ட் டைம் போறோம், நம்ம இத ஜாலியா எல்லார்கிட்டயும் ஹனிமூன் சொல்லிக்கலாம். விறுவிறுவிறுவிறுன்னு வேகமா நடந்தா 1 ஹவர்ல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பைக்ல போனா 1/2 hour, கார்ல போனா 15 minutes. இந்த இடத்துக்கு போறதுக்கு ஹனிமூன். ராம், இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். போற இடத்த வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் ராம். கத்துக்கிறேமா, இனிமேல் கத்துக்கிறேன். ஓகே ஓகே, இங்க பாரு, காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பணும். ரத்னா அப்பா நேரம் இங்கேயே வாரேன்னு இருக்காங்க. இங்க வந்ததும் அப்படியே நாமளும் கிளம்பிடலாம். நாம நம்ம கார்ல போலாம். சரி ஓகே ராம், ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரியே போலாம். அதுதானமா ஜாலி, அப்படியே போவோம். ஓகே ஓகே, சரி தள்ளு. எதுக்குமா? கீழே விழுந்துருவியே. ராம், நீ தள்ளி படு, படுத்து தூங்க, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல. சரிதான், இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணல, என்ன சொல்லணும்? என்ன ராம்? குட் நைட் மா. குட் நைட். வர வர நம்மளையும் காமெடி கப்புள் ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை சிரிப்பா சிரிக்கும் ராம். என்ன சிவானி? இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அழகு ராம். நாம இப்படி சிரிச்சாதான் நம்மள பார்த்து மத்தவங்களும் சிரிப்பாங்க. அதனால நாம 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம், இதுக்கு மேல வேண்டாம். ஓகே ராம், குட் நைட். அடட, என்னமா குளிருது. கொஞ்ச நேரம் மாடியில வந்து நிப்போன்னு பார்த்தா இந்த குளிர் நமக்கு செட் ஆகாது போலயே. ஐயோ, ரூம்ல படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்க. வீட்ல எல்லாரும் நாளைக்கு சீக்கிரம் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ரூம்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம ரூம்ல போய் படுத்தா தூக்கமும் வரல. சரி, இப்படியே கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில நடக்கலான்னு பார்த்தா இருட்டாவும் இருக்கு, குளிரவும் செய்யுது. சொல்ல போனா கொஞ்சம் பயமா இருக்கோ? இருக்கும் இருக்கும். சரி ஓகே, கீழே போயிடலாம். ஆனாலும் சிந்து, உனக்கு என்னதான் ஆச்சு? அது இல்ல, நேத்து சித்தார்த் வந்து ஊருக்கு போறேன், நாளைக்கு நைட்டு லேட்டா தான் வருவேன், எவ்வளவு லேட் ஆனாலும் உன்னை வந்து பார்க்க வந்துறேன்னு சொன்னா. ஏன் இப்போ வரைக்கும் வரல? ஒருவேளை ஊர்ல இருந்து திரும்பி வரலையா? வரலன்னா நல்லதுதான், நம்மளையும் பார்க்க வர முடியாது. அடுத்த நாளையில இருந்து டெய்லி நம்மள பார்க்க வர மாட்டான். ஒரு இம்சம் ஒளிஞ்சது. அது சரி ஓகே, அவன் என்னமோ பண்றான், எப்படியும் பண்றான், வாரான் வரல, நமக்கு எதுக்கு? சிந்து வேணாண்டி, எனக்கு என்னமோ சரியா படல. 2 நாளா நீ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க. அவனை நினைக்க கூடாதுங்கிற, அப்புறம் நீயே அவனை நினைக்கிற. சரியில்லடி, சரியே இல்ல. அப்பா 2 நாளைக்கு முன்ன உட்காந்து ஸ்டோரி சொன்னாங்க பாத்தியா? அதை கேட்காம பேசாம தூங்க போயிருக்கணும். அதை கேட்டதுல இருந்தா மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு. சிந்து என்ன பத்தி தான் யோசிக்கிறாளா? எனக்காக தான் இங்க மாடியில வந்து நின்னுட்டு இருக்காளா? நேத்து இன்னைக்கு நைட்டு வர லேட் ஆகும்னு சொன்னேன், நான் இன்னும் காணும் தான் வெயிட் பண்றாளா? சரி ஓகே சிந்து, பேசாம நம்மளும் பெட்ஷீட்டை போர்த்திட்டு தூங்கலாம். இப்படியே தனியா நின்னோம் பேய் பேசாசலாம் வாக்கிங் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை பார்த்து நாம பயந்து கண்டிப்பா ஜாக்கிங் தான் போவோம். அதுக்கு இப்பவே அழகா போய் தூங்கிடலாம். யாரு? ஏய்
ஹே மெதுவா மெதுவா விழுந்துராத. அம்மா. ஹே மெதுவா மெதுவா. என்னாச்சு? ரொம்ப ஸ்டெடியா இருப்ப, இப்போ அந்த ஸ்டெடி இல்லையே. அதெல்லாம் இல்ல, நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். உன்னோட உதடு தான் சொல்லுது, ஆனா உன் மனசு ஏன் நம்மளோட சித்துவ காணோம், நாம மொட்டை மாடிக்கு போனா அவனும் வருவானா அப்படின்னு நீ நினைச்சு எனக்காக இந்த குளிர்ல வெயிட் பண்ண பாத்தியா? அப்பவே உன் ஸ்டடியெல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. யார் சொன்னா? நான் உனக்காகலாம் வெயிட் பண்ணல. நிஜமா? ஆமா. ஓ சிந்து, எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன நினைக்கவே இல்ல, என்னை இப்ப பார்க்கணும்னு ஆசைப்படல. ஹே கண்ணை பார்த்து சொல்லு. ஓடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே. சிந்து, இந்த மௌனத்தை உனக்கு சம்மதம்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்ற? அதான் உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஏய் அமைதியாரு. ஏன் சிந்துவை எனக்கு தெரியும், உன் மனசுல எப்பவும் நான் தான் இருப்பேன். என்ன அத உன் மனசார சொல்ல மாட்டேங்கிற? எப்ப என்ன காணும்னு எனக்காக இப்படி வெயிட் பண்ணியோ, இது எனக்கு போதும். சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லவ் யூ மா. ஐ லவ் யூ சிந்து. அங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம். இங்க பார், எனக்கு உன்னை மட்டும் தான் பிடிக்கும். உன் அப்பா உன் அண்ணங்க என்னைக்கா இருந்தாலும் இன்னைக்கா இருந்தாலும் அவங்க முடிவு என் கையில தான். ஏய் சிந்து, என்னம்மா? தப்பு 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 பண்றோம். நாம ஏன் இப்படி பண்றோம்? இல்ல சிந்து, என்னடி ஆச்சு உனக்கு? இவன் நினைப்பே மனசுல வரக்கூடாது, வரவே கூடாது. ஏய் சிந்து, என்னாச்சு? என்ன 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 என்னாச்சு? நீ நாட்டுக்கு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும். சிந்து போ, இங்க இருந்து போ. ஏய் என்னமாச்சு? போடா இங்க இருந்து. நமக்கு இவன் கிட்ட இருக்கிறதெல்லாம் கோபம் மட்டும்தான். கோபத்தை தவிர எதுவுமே இல்ல. கோபம் கோபம் மட்டும்தான். ஏய் சிந்து, ரோஸ்மா, மெதுவா போ. குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். சிந்து, உன் மனசுல நான் வந்துட்டேன், அது உன் பார்வையிலே தெரியுது. ஆனா அதை நீ ஏன் மறைக்கிறேன்னு தெரியல. சீக்கிரத்துல இதை உன் வாயால சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். ஏன் சிந்து எனக்கு கிடைக்க போறா. சந்தோஷமா இருக்கேன்டி. ஏய் சிந்தாமணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ வெளியே கத்துறேனே. இப்ப போலாம். சிந்து, நாளைக்கு உன் கூட தான் ஃபேமிலி ட்ரிப் போறீங்கல்ல, நானும் உன் கூட தான் இருப்பேன்.